பாகுபாடு என்பதுதான் சனாதனம். இங்க இருக்கிற எவனுக்கு அதெல்லாம் புரியாது. இவர் சனாதன எதிர்ப்புங்கிறாரு. அப்புறம் ஏன் கோயிலில் போய் கும்பாபிஷேகம் நடத்துறாருன்னா, கும்பாபிஷேகம் எங்க அம்மா நடத்துது, எங்க அப்பா நடத்துறான், என் அண்ணன் நடத்துறான், என் தம்பி நடத்துறான். என்ன அவன் கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்ட. உனக்கு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு. இவனெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாதுன்னு என் சொந்தம் பந்தம் என்ன கூப்பிடுறான், நான் போறேன். உணர்வுகளை மதிக்கிறேன், உணர்வுகளை மதிக்கிறேன். நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்குன்னு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்னை கூப்பிடுறான். ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது மாதிரி உன்னை கூப்பிடுறேன், நீ வா நீ வா, நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். உடனே இவனுக்கு வந்து அவனுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இந்த அரசியலெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை கிடையாது அவனுக்கு. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறது அவன் நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே இவன்ட்ட. என்ன ஆசை காட்டினாலும், என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏய்ந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறான். அவங்க 2 பேருமே உறவு வச்சுக்கிறாங்களே, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பேன். நான் எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வலிமை பெற்று விடக்கூடாது, RSS காலுண்டு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையெல்லாம் உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. நீ அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள். ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது. அது சிலருடைய நோக்கமா இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது. அல்லது பெரியார் அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது. அதுதான் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், MP தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், அதெல்லாம் இடையில நம் பயணத்தில் வந்துட்டு போறது. அதுல அந்த எண்ணிக்கை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது.